ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ், அதாவது அலகு 3ல் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, காந்த விசை உயிர் போன்றது அல்லது ஆன்மாவை ஒத்தது. உயிரோட்டமுள்ள உடலில் ஒருமுகப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தப்படும் பல வகைகளில் அது மனித ஆன்மாவையோ விஞ்சி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதை படிச்சுங்க. எல்லா பாடத்துமே இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லா பாடத்துமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கற்றல். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும் போது என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த QR கோடுமே இப்போ இருக்க காலகட்டத்தில் இதை யூஸ் பண்ணி நம்ம புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அது பாருங்கள். அடுத்து காந்தவியல் ஒரு அறிமுகம். எத்தனாவது பக்கம்னா 126வது பக்கத்தில் இருக்குது காந்தவியலுடைய அறிமுகம். ஸோ நான் எல்லா யூனிட்லையுமே சொல்கிறது தான், அறிமுகத்தை நல்லா படிச்சுங்க. அறிமுகம் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு நல்லா ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். ஸோ அறிமுகத்தை நீங்கள் நல்லா படிச்சுங்க. அடுத்து, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பாக்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். புவி காந்த புலத்தை பயன்படுத்தி திசை அறிவதற்கான பெரும்பான்மையான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவற்றின் கண்களில் காந்த உணர்வுகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்லையுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் இதே போல் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க. 129வது பேஜ் இது. இதுலையுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1 மார்க்ஸ் கேட்குறது இல்லை ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குற இடத்துல இந்தமாரி உங்களுக்கு தெரியுமா அந்தமாரி இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் படிச்சிங்க. காந்தத்தின் அடிப்படை பண்பு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ காந்தத்தோடைய அடிப்படை பண்பு எப்படி இருக்கும், இங்கே எஸ்ஸு நார்த்து வெஸ்ட்டு அது எப்படி எந்த திசையில் எப்பயுமே இருக்கும், அதுமாரிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு, காந்தத்தின் வகைகள். காந்தம் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுவுமே படித்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு, காந்தத்தின் பண்புகள். காந்தத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுவுமே தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு, இந்த படம்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக புரியும். புரியல அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம வேணால் வீடியோஸ் பண்ணலாம். அடுத்து எடுத்துக்காட்டு சம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சம் போடு பாருங்கள். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது. இந்த சம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க. வடிவியல் நீளம் 12 சென்டிமீட்டர். எடுத்துக்காட்டு 3.3ல் இந்த எடுத்துக்காட்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ இதை படிச்சிருங்க. அடுத்து குறிப்புன்னு சொல்லிட்டு அந்த சம்முக்கு சில இன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அதுவுமே பார்த்துக்குங்க. காந்தப்புல கோடுகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். காந்தப்புல கோடுகள். அதுக்கப்புறம் காந்த பாயம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 133. காந்தப்புல கோடுகள். அடுத்து அதோட சிறப்பு நீர்வுகள். இதெல்லாமே சேர்த்து படிச்சிங்க. சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம். இதெல்லாமே நீங்கள் பாருங்கள். காந்த பாயம்னா என்ன, சீரற்ற காந்தப்புலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் படிச்சிங்க. 2 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். காந்த பாயம்னா என்ன, சீரற்ற காந்த பாயம்னா என்ன, சீரான காந்த பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, காந்தவியலில் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். 5 மார்க் கொஷின். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். படித்து தெரிஞ்சுக்குங்க. இந்த காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இதை நான் அடிக்கடி என்னென்ன பார்த்துப்பேன்னா எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாமே கூட பார்த்துக்குங்க. 134வது பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 135வது பக்கம். காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்தப்புலியின் காந்தப்புலம். இந்த கொஸ்டினுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதையுமே படிச்சுக்கங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த 3.21ல் காந்த இருமுனையின் சட்ட காந்தகம் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம் 135வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். படம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். 1 2 3 4 5
6, 7 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். காந்த இருமுனையின் சட்டகாந்தம். அது வந்து இந்த கொஷின் வந்து சட்டகாந்தகம். ஓகே, இதுவும் சட்டகாந்தம் தான். இது வந்து நடுவரை கோடு, இது அச்சுக்கோடு, இது நடுவரை கோடு. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் படம்லாம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்லாம் போடுங்க. ஒரு 9 பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்ட காந்தகத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை. இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதையுமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 139ஆவது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காந்த பண்புகள், அதை நம்ம பார்க்க போகிறோம். காந்த பண்புகள் பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா 141. காந்த பண்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் நான் சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள். காந்தமாக்கு புலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால் கொடுத்துருக்காங்க. அடுத்து காந்த உட்புகுத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காந்தமாக்கு செறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காந்தமாக்கு செறிவு அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பருமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா செய்யணும். அடுத்து காந்த தூண்டல் அது மொத்த காந்த புலம் அப்படின்னா என்ன, காந்த எதிர்ப்பு திறன், இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்டவணையுமே பார்த்துக்குங்க. அலுமினியத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும், தாமிரத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துங்க. ஒவ்வொரு பொருளையும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.8 ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அடிக்கடியே நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சமமே போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.10 இதுவுமே இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. ஸோ இதுவுமே போட்டு பார்த்துக்குங்க. காந்த பொருட்களின் வகைப்பாடு, காந்த பொருட்களின் வகைப்பாடு இங்கே படிக்கணும். அது காந்த பொருட்கள் என்னென்ன வகைப்பாடு இருக்குது அப்படின்னா டையா காந்த பொருள், பாரா, மொத்தம் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். பாரா, ஃபெர்ரோ. ஓகே, மொத்தம் 3. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இது. டையா காந்த பொருளின் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கே பார்த்தீங்கன்னா பாரா காந்த பொருளுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 144. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்ரோ காந்த பொருள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே படிச்சுக்கங்க. அடுத்து கியூரிக் விதி வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், அதெல்லாமே பார்த்துங்க. ஃபெர்ரோ காந்த பொருள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 146ஆவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுமே பார்த்துங்க. 147லுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஃபெரோ காந்த பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து காந்த தயக்கம். பாடம் ஃபுல்லாமே காந்தம் பற்றி தான் வந்திருக்கும். காந்த தயக்கம் அப்படின்றதில் நான் 2 மார்க் மட்டும் சொல்கிறேன். இங்கே இருக்க பாருங்கள். காந்தமாக்கு புலத்தை செலுத்தும் பொழுது பொருள் அடையும் பெரும காந்தத்தன்மை புள்ளியே தெவிட்டிய காந்தமாதல் என்று வரையறுக்கப்படுது. தெவிட்டிய காந்தமாதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்கலாம். ஸோ அதுமாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க காந்தமாக்கு புலம் அப்படின்னு குறித்து காந்த தேக்கு திறன் என்று வரையறுக்கப்படுகிறது. காந்த தேக்கு தன்மை அல்லது காந்த தேக்கு திறன் என்றால் என்ன? அடுத்து தயக்க இழப்பு. அடுத்து வந்து இந்நிகழ்ச்சி காந்த தயக்கம் என்ன? வன் மற்றும் மென் காந்த பொருள், அதெல்லாம் பாருங்கள். இந்த படம் காட்டி இருக்காங்க வன்பொருள் மென்பொருளுக்கு. நெக்ஸ்ட் ஒரு அட்டவணை. உங்களை வந்து பண்புகள் அது ஃபெர்ரோ காந்த பொருளா, வன் ஃபெர்ரோ காந்த பொருளா, மென் ஃபெர்ரோ காந்த பொருளா, வன் ஃபெர்ரோ காந்த பொருளான்னு கேட்டிருக்க பார்த்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காந்த தயக்க கண்ணின் பயன்பாடு, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ படிச்சுக்கோங்க. 4 இருக்குது போல். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலது பெருவிரல் விதி. ஓகேவா? பக்கம் 152. வலது பெருவிரல் விதி 152வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பெருவிரல் மின்னோட்ட பாயும் திசை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பேஜில்
நமக்கு மேக்ஸ்வெல்லின் வலதுகை திருகு விதி. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதையுமே பார்த்துக்குங்க. நம்ம அதாவது 2 மார்க் 3 மார்க்ஸில் இந்த கேள்வி கேட்கலாம். அடுத்து வந்து பயாட் சாவர்ட் விதி. ஓகேவா? பயாட் சாவர்ட் விதி. இதில் வந்து விதி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கு பயாட் சாவர்ட் விதியின் வரையறை மற்றும் விளக்கம். இது வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை வந்து அதிகமாக நம்ம எழுதுற மாதிரி இருக்காது, தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அண்ட் அதாவது சம் போகிற மாதிரியும் கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்த்து இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பயாட் சாவர்ட் விதியின் வரையறை மற்றும் விளக்கம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சம் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு மின்புலம் காந்தப்புலம் இது ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பெல்லாம் படிச்சுக்கோங்க. மின்னூட்டம் பாயும் நீண்ட நேர கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கொஞ்சம் டெல்டா அப்படி இப்படின்னு வரும். பட் இருந்தாலுமே புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுமே படிங்க. அந்த படம் வரையணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எழுதி நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாமே எழுதணும். இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல முடியுது பாருங்கள். ஓகே, ஃபைனல் ஆன்சர் இது இங்கே முடியுது பாருங்கள். இதுதான் ஃபைனல் ஆன்சர் 3:36. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பு சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பட் மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க. நெக்ஸ்ட் இதை வேணால் படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சன் விதி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். டேஞ்சன் விதி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஒன்று வருது. எடுத்துக்காட்டு 3.14. இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த அட்டவணை பார்த்துங்க. இடஞ்சுழியாக பாயும் மின்னோட்டம், வலஞ்சுழியாக பாயும் மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத இதை பார்த்துங்க. 1 மார்க்ஸில் சில ட்விஸ்டான கேள்வியெலாம் கேட்கும்போது இதெல்லாம் கேட்டு வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிங்க. ஆனால் நல்லா படிக்கிற பசங்க நிறைய படிங்க. 12th வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆம்பியரின் சுற்று விதி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஆம்பியரின் சுற்று விதி. ஸோ ஆம்பியரின் சுற்று விதி வரையறை மற்றும் விளக்கம். இதில் வரையறை இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா இந்த இது படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பினால் ஏற்படும் காந்தப்புலம் இதை கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துங்க. அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சம்முமே கொடுத்துருக்காங்க. 3.15. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாரி தான். அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஸோ சம்முமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே பார்த்துக்குங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மின்னோட்டம் பாயும் நீண்ட வரி சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுக்குமே லாஸ்ட்டாக 3.16 சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்துங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா சொல்கிற பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வட்டச்சுருள். இது வந்து சும்மா ஓரளவு படித்து தெரிஞ்சுக்கிங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, புரியுது அப்படின்னா இது கூட போட ட்ரை பண்ணுங்க. வட்ட சுருள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம நிறையா விஷயம் மோட்டர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து லாரன்ஸ் விசை. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் லாரன்ஸ் விசை. ஸோ இதுவுமே பார்த்துங்க. லாரன்ஸ் விசையில் வந்து காந்தப்புலத்தில் இயங்கும் மின்துகள் ஒன்று உணரும் விசை. இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த படமும் போடணும். படம் வந்து இந்த கையெலாம் வரி வேணாம். இந்த 3 அம்புக்குறி போதும். இந்தமாரி 3 அம்புக்குறி போட்டு இங்கே தீட்டா, பி, எஃப்எம், யூ இதெல்லாம் போட்டிங்கனாலே போதும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இது எழுதணும், இங்கே எழுதணும். இதெல்லாம் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ படித்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு அது கீழேயுமே சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்க. சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்துகள்களின் இயக்கம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் தான். நிறையா கொஸ்டின் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் சின்ன பசங்களை 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் போகும்போது உங்களுக்கு புக்கு கூட தர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும். அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்துகளின் இயக்கம். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்.
2 3 4 5 6 7 8 ஒரு 8 இது இருக்குது. ஸோ பார்த்து படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.19. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் 3.19. ஸோ இந்த சம்மையுமே பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 171 இருக்குது. நெக்ஸ்ட் 173. இந்த குறிப்புகள்லாம் படிச்சுக்குங்க. இதில் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் மின்துகளின் இயக்கம் திசைவேக தேர்ந்தெடுப்பான். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான். பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு காரணம் நிறையா தடவை அந்த கேள்வியெலாம் நான் பார்த்துருக்கேன். அடுத்து இது சைக்கோட்ரான் ஓகேவா. சைக்கோட்ரான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். வெரி 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 நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கேன். சைக்கோட்ரான் மின்துகளை முடுக்கி வைத்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்கோட்ரான் ஆகும். சைக்கோட்ரான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 2 மார்க்ஸ் ஓகேவா. இல்லை எழுதிருக்கீங்க. இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க, உருவாக்குனாங்க, தத்துவம் என்ன, அதில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த படம் ரொம்ப முக்கியம். இது வரையணும். ஸோ இந்த பாக்ஸு தான் போட போகிறீங்க. இதில் சும்மா ஸ்டோரி எழுதணும். இது எழுதிட்டா முடிஞ்சிச்சு இந்த குறிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த சம்மு நிறைய இதில் கேட்டுக்கிறாங்க இந்த கொஷினில் கூடவே. ஸோ இந்த சம்முமே நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின் தான். ஸோ இந்த படம் வரைய வேண்டியது வரும். நிறைய படம் வரைய வேண்டியது வரும். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கனாலே நிறைய படம் வரைய வேண்டியது வரும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட வேண்டியது வரும். ஓரளவுக்கு பாருங்கள். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான். புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க. மற்றவங்களுக்குமே அது புரியணும். புரிஞ்சால் தான் நீங்கள் எழுதுறது கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்து ப்ளம்மிங் இடது கை விதி. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. 2 மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது படிச்சிங்க. ஒன்றுக்கொண்டு செங்குத்தான திசையில் உள்ளவாறும் இறுதியில் ஆள்காட்டி விரல், நடுவிரல் மற்றும் பெருவிரல் நீட்டி வைக்கும் பொழுது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் கடத்தி உணரும் விசையின் விசையை காட்டும். இதுதான் ப்ளம்மிங் இடக்கை விதி. ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் விசை. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஷின். ஸோ 5 மார்க்குமே கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் 3 மார்க்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போடுங்க, இந்த இதெல்லாம் போடுங்க. கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் இது 3 மார்க்காக மாற்றிருப்பாங்க போல். நெக்ஸ்ட்டு வந்து காந்த புலத்தின் மின்னோட்டம் சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை. ஸோ அதெல்லாம் நான் படிக்கல போல். பட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். உங்கள் விருப்பம், நீங்கள் படித்தா படிங்க. ஏன்னா நான் அதை படிக்கலை, அதனால் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. இயக்க சுழலின் கால்வானாமீட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஃபுல்லாக படித்து பாருங்கள். கால்வானாமீட்டர்ஸ்னால் என்ன, அது என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு 2-3 ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் போதும். அடுத்து மின்னோட்ட உணர்திறன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு இந்த பேராகிராஃப் 8 இந்த இது எதுனா போதும். நெக்ஸ்ட்டு மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் என்றால் என்னன்னு கேட்பாங்க. இது 8 இது எதனா போதும். 2 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கால்வானாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல். இந்த கேள்வி நிறையா கொஷின் பேப்பர்ஸில் வரும்ப்பா. இதை படிச்சிங்க. பக்கம் 183 கால்வானாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல், அம்மீட்டரை கால்வானாமீட்டராக மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதை வந்து எப்படி பண்ணுறது, இந்த படம் வரையணும். ஸோ இதில் ஸ்டோரிலாம் கொஞ்சம் ரைட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதணும். ஸோ இந்த பாக்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது பாருங்கள். கால்வானாமீட்டரை வேர்ல்டு மீட்டராக மாற்றுதல். இந்த 2 கேள்வியில் எதனா ஒரு கேள்வி அடிக்கடி வந்துடும். இந்த கேள்வி 2 கேள்வியில் எதனா ஒன்று வந்துடும். ஸோ இது எல்லாமே படிச்சுக்குங்க. இந்த படம் வரையணும். ஸோ இதெல்லாம் போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க. அதான் இதோட இந்த பாடம் முடியுது. ஸோ இந்த பாடம் சுருக்கம் படிச்சிங்க. இந்த பாடத்தில் மொத்தமாக நம்ம இது வரைக்கும் என்ன தான் படிச்சிருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக இந்த பாட சுருக்கம் நம்ம படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்வானாமீட்டர், அம்மீட்டர் இது வந்து 2மே இம்பார்ட்டன்ட் கொஷின். அம்மீட்டர் கால்வானாமீட்டர் மாற்றுதல், கால்வானாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல். ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 90, 104, 107 இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருமா. 90,
90ல் வந்து 90ல் பக்கா நம்பர் 90. மின்தடை தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அது இருக்குது. ஸோ இப்போ பிடிஎஃப்பில் பேஜஸ் மாறி இருக்குது. ஸோ அதனால தான் குழப்பமாக இருக்குது. ஸோ புக்கில் நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. 90, 104, 107. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ. இது போல் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நிறைய விஷயம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான இந்த ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ்க்கான ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வீடியோவும் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு 10 லெசன்ஸ் இருக்குது. 10 லெசன்ஸ்க்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கான விமர்சனங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய விமர்சனம் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில். அது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் சரி. ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் குட்டாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இப்போ உட்காந்து திரும்ப இந்த சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத்தோட நல்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மின்னோட்டவியல் அலகு 2 என்ன சப்ஜெக்ட் என்ன இயர் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு இயற்பியலில் அலகு 2 மின்னோட்டவியல். இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூனிட் 1 அதாவது அலகு 1க்கான வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்க்கான லிங்க் இருக்கும். உங்களுக்கு கார்டுலையுமே லிங்க்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிமுகம் நான் எல்லா வீடியோத்துலையுமே சொல்கிறது தான், படிச்சுக்குங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக இந்த பாடத்தை பற்றிய மொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அறிமுகம் நீங்கள் எப்போயுமே சிம்பிளாக படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மின்னூட்டம்னா என்ன அப்படின்ற ஸ்டோரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் படம்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ படித்து பாருங்க, உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. மின்னூட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ இதுமாதிரி தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்துங்க. எடுத்துக்காட்டு 2.1 இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா இது இந்த ஒரு ஃபேராஸ் தான் இதுதான் போடணும். இதுக்கு வந்து 2 மார்க் கொடுக்குறதே அதிகம் தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த சம் பார்த்துங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து மரபு மின்னோட்டம் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மின்னோட்டமானது மின்கால அடுக்குனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே படுத்திங்க. இழுப்பு திசை வேகம் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இழுப்பு திசை வேகம்னா என்ன அப்படின்றத படிங்க. படம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கொஸ்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ்லாம் பாருங்கள். எந்த கொஸ்டினில் அப்படின்னா பக்கம் 83ல் இழுப்பு திசை வேகம் அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க 84வது பக்கத்தில். ஸோ இதையுமே நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண்மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சம்முமே பார்த்துங்க. மின்னோட்டம் பற்றிய தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் படிச்சுக்கங்க. என்னென்ன தவறான கருத்துக்கள் அந்த காலகட்டத்தில் நிலவுச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் வந்து இந்த படம் கன்ஃபார்ம் நீங்கள் வரைஞ்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத போடுங்க. இந்த பாக்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லுறேன். இந்த பாக்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து இந்த பருமன் இருக்கிற இந்த சமன்பாடு 2.27ன்னு கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு சமன்பாடு
5.7 விளக்கப்பட்டு சமன்பாடு 5.7 பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இங்கே இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதக்கூடாது 5.7 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. அது ஃபஸ்ட்டு சமன்பாடா, ரெண்டாவது சமன்பாடா, மூணாவது சமன்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு வேல்யூ கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சமன்பாடு இது வந்து 2.7 அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சமன்பாடு ஒன்றா மாற்றுங்க. நீங்கள் போடும்போது நீங்கள் கொடுக்குறது தான் சமன்பாடு, எத்தனை சமன்பாடு அப்படின்றது. இதை 2.7 கொடுத்துருக்குதா ஒன்றா மாற்றுங்க, இதை 2ஆக மாற்றுங்க. அந்தமாரி மாற்றிட்டு இங்கே போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமன்பாட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே படித்து வாந்தி எடுக்கிறதுல படிப்பு. நம்ம அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு படிக்கிறது தான் படிப்பு. மின்னோட்டத்தின் அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம்மே கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்கள், இது அடிக்கடி இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு போல். ப்ளஸ் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுருக்கேன் 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதை பாருங்கள். அடுத்து குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓம் விதி. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு எடுத்துக்காட்டு சம் இருக்குது. இதுவுமே நான் அடிக்கடி வந்திருக்கு போல். நானுமே இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 சம்முமே இம்பார்ட்டன்ஸ் போல், ரெண்டுமே பார்த்துங்க. அடுத்து வந்து ஓம் விதி. ஓம் விதினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வரைஞ்சி தான் ஆகணும். வரையுங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம படம்லாம் வரைஞ்சி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்து இந்த வி வி ஈக்குவல் இஎல் அப்படின்றத மின்னோட்டத்தின் அடர்த்தியின் எண் மதிப்பு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இதிலே முடிஞ்சிடுச்சு. 2.17 இதுதான் லாஸ்ட் ஆன்சர். R ஈக்குவல் V/I அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அதுதான் ஓம் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. இந்த சம்மு பாருங்கள். அடுத்து மின்தடை எண். இதை நான் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. மின்தடை எண். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க, 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து 20°C மின்தடை எண் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன பொருளுக்கு என்னென்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக படிச்சுக்கங்க. இது 1 மார்க்கில் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சம் இது கேட்டிருக்காங்க. இது 3 மார்க்கில் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இந்த கொஸ்டினை. ஸோ இந்த கொஸ்டினுமே இந்த எடுத்துக்காட்டு சம்மே நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 89வது பக்கத்தில் இந்த பாக்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படித்து தெரிஞ்சுக்கங்க. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து 2 கொஸ்டினும் சேர்த்து ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். இல்லை ஒவ்வொரு கொஸ்டின் தனித்தனியாக 3 மார்க் கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றா பார்ப்போம். தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு படிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு படம் மட்டும் வரீங்க. செகண்ட் படம் தேவையில்லை. எனக்கு நல்லா படம் வரி தெரியும் அப்படின்னா இந்த 2 படத்தையுமே நீங்கள் வரைஞ்சிடுங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு இதில் ஷார்ட் பண்ணுங்கள். V1 V2 இதில் ஷார்ட் பண்ணி ஃபுல்லாக படித்து எழுதுங்க. அடுத்து இந்த பாக்ஸ் போடுங்க. இந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பக்க இணைப்பு மின்தடையாக்கிகள். இதுக்கவே நம்ம வந்து இங்கே R1 R2 R3 வழியாக அப்படின்னு தொடங்கலாம். இதில் ஷார்ட் பண்ணி இதோட முடிஞ்சிருச்சோம். இதோட I ஈக்குவல் V/RP. ஓகே, இதோட முடியுது. 1/RP ஈக்குவல் 1/R 1/R2 1/R3 இதோட முடியுது. அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான், அந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? நிறைய எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்கய்யா. கார்பன் மின்தடையாக்கியின் நிற குறியீடுகள். ஓகே, இது வந்து ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கார்பன் மின்தடையாக்கிகளின் குறியீடுகள் எந்த பக்கத்தில் இருக்குன்னா 94வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்றத இதை படிச்சுங்க. இது 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. 1 மார்க்கில் நிறைய கேட்பாங்க இதை. ஸோ இது என்னென்ன இதில் பொருள் அளவு எவ்வளோ இருக்கும், நிறம் என்ன, அதோட எண் என்ன, மாறுபடும் அளவீடு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கருப்பு, பழுப்பு, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், ஊதா, சாம்பல், வெள்ளை, தங்கம், வெள்ளி, நிறமற்றது அப்படின்னு தான் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துங்க, உங்களுக்கு புரியும். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு வீடியோஸ் போடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் வரும். ஓகேவா? அடுத்து வெப்பநிலை சார்ந்த மின்தடை எண். அதுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் படித்தாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாக படித்தாலும் உங்கள் விருப்பம் தான். மின்தடை வெப்பநிலை எண் என்பது ஒரு டிகிரி வெப்பநிலை உயர்வில் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் TO வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணிற்கும் இடையே உள்ள விகிதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலாஸுமே கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுங்க. அடுத்து அது ஒரு 5 மார்க் கொஸ்டின்.
டைம் ரொம்ப இழுக்கிறோமோ? நெக்ஸ்ட்டு ஒரு அட்டவணை இருக்கட்டும். படிக்கிற விஷயத்துக்கு டைம் செலவு பண்ணாமல் அப்புறம் என்ன? அடுத்து வந்து மின்தடை வெப்பநிலை எண் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க 2.3 பக்கம் பார்த்தீங்கன்னா 96ல் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கும் தாமிரம், தங்கம், அலுமினியம், டங்ஸ்டன், இரும்பு, பிளாட்டினம், காரியம், நிக்ரோம், கார்பன், ஜெர்மனியம், சிலிக்கான் இதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இதை மறந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க 96லே, அதையுமே படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின் சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன். மின் சுற்றுகளின் ஆற்றல் மற்றும் திறன் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். 5 மார்க் கொஸ்டின் தான். எதுவுமே பாருங்கள். இந்த படம் வரீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் போடுங்க, இந்த பாக்ஸ் போடுங்க. இந்த நடுவில் இருக்கிறத விட்டுற போகிறீங்க. கரெக்டாக போடுங்க. இங்கே சமன்பாடு 2.31 அதெல்லாம் போட்டிருக்காதீங்க. உங்களுக்கு சமன்பாடு இதை ஒன்றா மாற்றிக்கலாம். இங்கேயுமே 1ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனாவது பக்கம்? 98. ஓகேவா? அது போட்டு இங்கே லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இருக்குது. இதுவுமே போடுங்க. இந்த உங்களுக்கு தெரியுமான்றது இதையுமே படிச்சிங்க, இதையுமே படிங்க. 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் எதனா அது கொடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த இஎஸ் புக்ஸில் தான் இந்தமாரிலாம் இருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் 2018, 15 அந்த காலகட்டத்தில் படித்தவங்களாம் இந்தமாரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு 2.16 ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த எடுத்துக்காட்டு 2.16. நெக்ஸ்ட்டு மின்புலங்களும் மின்கலன்களும் மின்கல தொகுப்புகளும் லைட்டாக படித்தா போதுமானதா அப்படின்னா போதும். ஏன்னா இது வெறும் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக படித்து தெரிஞ்சுக்கிங்க, அது போதும் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மின் இயக்கு விசை மற்றும் அகமின்தடை அப்படின்னா என்ன அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் அதிகமாகலாம் பார்க்க வேணாம். அகமின்தடையை கணக்கிடுதல் இதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கேள்வி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த படம் வரையணும், இந்த இது போடணும், இது போடணும். இதுக்கேயுமே இன்னும் நிறையா இருக்குது. ஒரு 4 பாக்ஸ் இருக்குது போல். 4 பாக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம் கொடுத்துட்றாங்கய்யா. பசங்க பாவம் தான். சரி படிங்க எல்லாமே படிங்க. நான் நிறைய டிப்ஸுமே சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதையுமே கேட்டு படித்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்கலன்கள் தொடர் இணைப்பு. மின்கலன்கள் தொடர் இணைப்பில் இணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் இது. அதுவுமே பார்த்திங்க இந்த படம் வரையணும். ஸோ இந்த 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 இதெல்லாம் எழுதணும். கண்டிப்பாக எழுதினா தான் மார்க் போடுவாங்க. அடுத்து வந்து பக்க இணைப்பில் மின்கலன்கள் இதையுமே பாருங்கள். தொடர் இணைப்பிலும் பார்க்கணும், பக்க இணைப்பிலும் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு என்னையா பசங்க பாவம். ஓகே இந்த 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 படமும் வரீங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்து காட்டணும். அடுத்து இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 104வது பக்கத்தில். ஓகேவா? அது கீழே ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான். அதுக்கு மேலே நம்ம சொன்னால் பசங்க டென்ஷன் ஆகிடுவீங்க. அது வந்து கிர்ச்சாஃப்ஸ் விதிகள் கொடுத்துருக்காங்க. கிர்ச்சாஃப்ஸ் விதிகள் 2 இருக்குது. கிர்ச்சாஃப் மின்னோட்ட விதி, கிர்ச்சாஃப் மின்னழுத்த வேறுபாட்டு விதியா. அந்த 2 விதியுமே இதில் கொடுத்துருப்பாங்க. 2 விதியுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2மே சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 3 மார்க்கில் ஒன்று தனித்தனியாகவும் கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சம் 2.20 இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மை நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2.23 அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா? 23 எடுத்துக்காட்டு தானே. எடுத்துக்காட்டு 2.23 107வது பக்கத்தில் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வீஸ்டோன் சமண சுற்று இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். அதில் நமக்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கால்வனாமீட்டர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2.23 இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்து வந்து மீட்டர் சமண சுற்று எல்லாமே வரது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்தமாரியே இருந்துச்சுன்னா பசங்க இப்படி தான் படிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நானும் இதில் படிச்சுட்டு வந்திருக்கேன்றதை இப்போ யோசிக்கும் போது எனக்கு சிறப்பாக இருக்குது. மின்னோட்ட சமண சுற்று இதுமாரி படிங்க. இந்த படம்லாம் வரீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, என்னை போல் சில பேருக்கு.
ஸோ படிங்க, படித்து அதெல்லாம் வரையுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிறையா படங்கள் வரைகிற மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன தத்துவம், நெக்ஸ்ட்டு வந்து மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் மிக என்னது அகமின் தடையை அளவிடுதலாம். 111வது பக்கத்தில் இருக்குது. ஓகே, 111வது பக்கம் தானே, சாரி, 111வது பக்கத்தில் மின்னழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை அளவிடுதல். ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அதை பார்த்துங்க. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஜூல்ஸ் விதி, ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகள் இதெல்லாமே படிக்கணும். இந்த சம்லாம் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பயம் கொடுத்ததுக்கு நான் சொல்லலை, ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும். நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் ஃபிசிக்ஸ் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறதுனால சொல்கிறேன், காலேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறையா ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க, நிறையா பேர் ஒரே டாப்பிக்கில் நிறையா புக் எழுதியிருப்பாங்க, நீங்கள் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலேஜ் லைஃப்லாம் கொடுமையானது. ஜாலியாக இருக்கும், லவ் பண்ணலாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பி யாரும் வந்துடாதீங்க. இப்பயே ரெடியாக இருங்க. காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, படத்தில் பார்க்குற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன், போனதுக்கப்புறம் தானே தெரியுது. சரி, ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். பில்டர் விளைவு, நிறையா விளைவுகள் இருக்கும் இதில். ஸோ அது எல்லாமே நீங்கள் படிச்சிங்க. இப்போ மின் விளைவு, ஓகே, வெப்ப மின் விளைவுலேயுமே நிறையா விளைவுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீபக் விளைவு, டில்டார் விளைவு, தாமஸ் விளைவு அப்படி இப்படின்னு நிறைய விளைவுகள் இருக்கும். அது எல்லாமே படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், அந்த படம் முடிச்சிட்டோம். பெரிய வீடியோலாம் இல்லை, ஃபஸ்ட் வீடியோவோட இது கம்மியாக தான் போட்டிருக்கோம், அதோட பாதி தான் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு லெசன் வந்து நமக்கு 80 பக்கம், செகண்ட் லெசன் வந்து அவ்வளோலாம் இல்லை, 40 பக்கம் 50 பக்கத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் சேமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும், அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனுக்கான வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இப்போ எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டுமே ஷோ ஆகும், பார்த்து ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த செகண்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் 12th படிக்கும் போதே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் 12th ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படி இருந்துச்சுன்னா அது நான் படிக்கும் போது போட்ட வீடியோஸ், நியூ அப்படி இருந்துச்சுன்னா அது இப்போ நான் கரண்ட் டைமில் போகிற வீடியோ. ஸோ அது எல்லாமே பார்த்து படிங்க, ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுடைய விமர்சனம் அது நல்லதாகவும் இருக்கலாம், அதாவது இந்த வீடியோவை பாராட்டியதாகவும் இருக்கலாம், இல்லை இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் நான் 12th படிக்கும் போது போட்ட வீடியோஸ்லேயே வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்தனால தான் நான் திரும்ப அந்த சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்காக உட்காந்து எல்லா லெசன்ஸ்லையும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினுக்கான சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் கரெக்டான வீடியோஸ் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.